வணக்கம் நண்பர்களே. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இயக்கத்தில் அவங்களோட மகள் ஐஸ்வர்யா அர்ஜுன், சத்யராஜ், பிரகாஷ் நடிப்பில் வெளியாகியிருக்க படம் தான் சீதா பயணம். இந்த படம் ஆக்ஷன் கிங்குக்கும் அவங்க மகளுக்கும் வெற்றி கொடுத்துச்சா இல்லையா வாங்க பார்க்கலாம். சீதா சிறு வயதிலேயே அம்மாவை இழந்து அப்பா சத்யராஜ் வளர்ப்பில் ஒரு நல்ல படிப்பு படிச்சுட்டு பெரிய இடத்துல இருக்கிறவங்க தான் இவங்க. ஒரு நாள் சமையல் கலை வல்லுநரோட ஒர்க் ஷாப்புக்கு அவங்க பயணம் பண்ணுறாங்க. அந்த பயணம் பண்ணுறப்ப நிரஞ்சன் அப்படின்ற ஒரு இளைஞரை சந்திக்கிறாங்க. அவன் தன்னோட ஊருக்கு போகிறதுக்காக லிஃப்ட் கேட்குறாப்புல. லிஃப்ட் கேட்குறப்ப சீதாவும் லிஃப்ட் கொடுக்குறாங்க. அந்த பயணம் சாதாரண ரோடு ட்ரிப்பு மாதிரி இல்லாமல் டீ கடையில் சந்திக்கிறது, பள்ளி குழந்தைகளை பார்க்குறது, ரோட்டில் பழம் விற்கிறவங்கள பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் சீதாவை சில நொடிகள் தடுத்து நிறுத்துகிறாங்க. நிரஞ்சனை அவங்க ஊரில் இறக்கிட்டு சீதாவும் ஒர்க் ஷாப் நடக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே போகும்போது அங்கே கேஸ் லீக்கேஜ் காரணமாக அந்த பில்டிங் வெடித்து செதறுதுங்க. சீதா 20 நிமிடங்கள் தாமதம் வந்ததுனால உயிர் தப்புறாங்க. இதன் பிறகு அவங்க என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட இதேங்க. தன்னை தடுத்து நிறுத்திய மனிதர்கள் எல்லாத்தையும் அவங்க மீண்டும் சந்தித்து நன்றி சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அந்த நன்றி பயணம் எப்படி அமைஞ்சிச்சு, அவங்க சந்திப்புகளை சீதா எங்கே கொண்டு போய் மீட் பண்ணாங்க அப்படின்றதாங்க இந்த படத்தோட மீதி கதையே. முதல்ல என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த கதைக்களமே ரொம்ப புதுசாக எடுத்திருக்காங்க. ஒரு 20 நொடிகளில் வாழ்க்கையை மாற்றும் அப்படின்ற கோணம் செமையாக இருக்குங்க. ஐஸ்வர்யா அர்ஜுன் சீதான்ற கதாபாத்திரத்தில் தன்னால் முடிஞ்ச முயற்சியை செஞ்சுருக்காங்க. நடனமும் சரி, சில எமோஷனல் காட்சிகளும் சரி நன்னாவே வந்திருக்குங்க. சத்யராஜ் மற்றும் பிரகாஷ் ராஜ் 2 பேருக்குமே கொடுத்த ரோல் பார்த்திங்கன்னா சின்னது தான். ஆனால் அவங்களோட அனுபவத்தால் அவங்களோட பங்கு நிறையவே இதில் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹீரோவாக வர நம்ம நிரஞ்சன் பார்த்திங்க அப்படின்னா நடிப்பு கொஞ்சம் கூட ஒட்டலை. அவரோட இந்த படம் தமிழா இல்லை தெலுங்கா அப்படின்ற குழப்பம் நமக்கு வருதுங்க. ஏன்னா அவரோட லிப்பு சில டைலாக் செட்டே ஆகலை. ஒரு டப்பிங் படம் பார்த்த மாதிரி தான் ஃபீல் வருதுங்க. முதல் பாதி ஃபுல்லாக மதுரை ஒர்க் ஷாப் பயணமாக இருக்கும் நமக்கு. 2வது பாதியில் சீதா போகிற பயணத்தில் கோவை சரளா சந்திப்பு, அர்ஜுனோட கேமியோ ரோலு அதெல்லாம் நம்மளை ரசிக்க வைக்கும் பயங்கரமாகவே. ஆனால் நிரஞ்சனோட அவங்களோட வீட்டுக்கு போய் ஊரில் விளையாட்டு சமைச்சு கொடுக்குற அந்த காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா 19 சினிமா பார்க்குற மாதிரி இருக்குது. இன்றைய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு கிரன்ச்சின்ற ஃபீல் தான் நமக்கு வரும். நமக்கு கேமராமேன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க எல்லா இடத்துலையுமே. மியூசிக் பின்னணியில் ரொம்ப ஓகேவாக இருக்குது. ஆனால் பாடல்கள் எதுவுமே நமக்கு மனசில் நிற்கலைங்க. புதுமையான கதைக்களம் தான். நன்றி சொல்லும் பயணம் பயங்கரமாக இருக்குது அதெல்லாமே. ஆனால் 19 காலத்தோட பழகி போன காட்சிகள், டப்பிங் ஃபீல் தான் வருது இந்த படத்தை பார்க்குறப்ப. ஆனால் சீதா பயணம் நல்ல எண்ணத்தோடு உருவான படம் தான். வாழ்க்கையில் நன்றி சொல்ல மறந்த மனிதர்களை நினைவில் கொள்ளணும் அப்படின்ற ஒரு அழகான மெசேஜ் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த படத்தை விமர்சனத்தில் நம்ம சந்திக்கலாம். நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.